ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே இங்கே நல்ல மழையோட தான் இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போக முடியல, எந்திரிச்சதே லேட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டிலையே ப்ரேயர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ரொம்ப பசியாக இருந்துச்சு. மதியம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் போய் வடையும் உள்ளி பண்டாவும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த உள்ளி வடை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மைதா மாவில் பண்ண கேக்கு, இது என்னென்னு தெரில, ஒய்ஃப் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது பேர் என்னன்னு தெரில, போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில். இது எல்லாமே சாப்பிட்டுட்டு மழைக்கு இதமாக சூடாக ஒரு கப் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, முடிச்சுட்டு மதியம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் தான், குக்கர்லேயே செஞ்ச தக்காளி சாதம். தொட்டுக்க காய் எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்கிட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான். ரொம்ப இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் ரொம்ப வந்து எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான்வெஜ் டேவும் கிடையாது. ஸோ இப்படி தான் எங்களோட சண்டே ஆஃப்டர்நூன் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கடையில் வாங்க வேண்டிய வேலைகள் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் சிப்ஸ் வாங்கின கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேஷ்யூ நட் குக்கி போட்டிருந்தாங்க. பட் பார்க்க ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. சரி, கொஞ்சம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒன்றே ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒன்றே ஒன்று டேஸ்ட் பார்த்துட்டு இன்றைக்கி லஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி சண்டே மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மினி விலாக். வேறு ஏதாவது நான் விலாக் எடுத்தேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.